விஜய் வந்து ஆளுங்கட்சி மேலே எல்லாம் ப்ராப்பராக பேசலாமாம்மா. எவ்வளோ விஷயங்கள் நானே எடுத்து சொல்கிறேன். ஸ்பேஸு அவர் பேசாம விட்டது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே பேசலையம்மா அவர். எப்படிமா டேரிங்காக தான் கேட்டேன். முதல் நாள் நீங்கள் வந்துட்டு ஒரே நாளில் எனக்கு இவங்க தான் எதிரினா இது என்ன காமெடியாக இருக்குது. அப்போ வாட்டர்மெலன் சாருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? தண்ணி பழம் டாக்டரு அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவர் வந்துட்டு அம்மா நமக்கு ஒரு ஃபேம் இருக்குமா, அது அந்த ஏஐயை வச்சு குரங்கு மாரி வச்சு செய்கிறாங்க, சூப்பராக இருக்குது. கிரீன் மேட்டை போட்டு இல்லை இதுக்கு ஏஐ சிரிக்கிறதுலாம் இப்படி போகுது அந்த மங்கிக்கு. அவருக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவர் தன்னை காமெடியன்னு தெரிஞ்சு வாழ்கிறாரு, நீங்கள் ஒரு காமெடியன்னு புரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். வாட்டர்மெலனுக்கு தெரியும் நம்ம இப்படி தான் ட்ரோல் ஆகி தான் மேலே வரணும். அவருடைய ப்ராசஸில் அவர் ஜெயிச்சிட்டாருமா. தண்ணி பழம் இவரோட பெட்டர்னு சொல்கிறேன். போயிட்டு பிக் பாஸ் வீட்டுக்கெல்லாம் போய் விஜய் பார்வதியோடையெல்லாம் இருந்து அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி ஏதோ உறவாடி மன்றாடி ஏதோ ஒரு பொருளாதார ரீதியான ஒரு டெவலப்மெண்ட் அவர்கிட்ட வந்துருச்சு. அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு அந்த நேரேஷன். சார் ஆனாலும் இத்தனை வருஷமா 69 படம் நடிச்ச விஜய் கூட வாட்டர்மெலன் ஸ்டாரை கம்பேர் பண்ணி பேச முடியுமா? இது லூசு மோகன் கூட தான் 200 படம் நடிச்சிருக்கிறாரு. அவர் முதலமைச்சர் ஆக்கிடலாமா? சொல்லுங்க. ஏமா படம் நடிக்கிறது ஒரு தகுதியை எப்படிமா எலிஜிபிலிட்டி சொல்ல வந்தீங்க?